நண்பா. இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம்? பாலிடிக்ஸ் பேச போறோம். பாலிடிக்ஸ். இன்னைக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்கு. நம்ம தலைவர் இருக்கார் இல்லையா? ஆமா. அவரு ஒரு கமிட்மெண்ட்ல இருந்தாரு. அவருடைய ஜனநாயகன் பட ஷூட் வந்து இவ்வளவு நாள் போயிட்டு இருந்துச்சு. ஆமா. அதையும் பார்த்துட்டு அரசியலும் பார்த்துட்டு இருந்தாரு. சரிங்களா? அதை இப்போ ஜனநாயகன் ஷூட்டிங் மொத்தமா இது பண்ணிட்டாங்க. கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ மக்கள் சேவைக்கு எல்லா அரசியல்ல இறங்கிட்டாரு. வாக்கு கொடுத்த மாதிரி வந்துட்டாரு. மக்களுக்கான வாக்கு இது நேற்று ஒவ்வொன்றும் நிறைவேற்றப்படும். ஓகேங்களா? அதை தொடர்ந்து இப்போ நம்ம 3 நாளைக்கு முன்னாடி இது நடந்துச்சு இல்லையா? கல்வி விருது வழங்கும் விழா. அது இப்போ 2ஆம் கட்டமா இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஆமா. இந்த விழாவில் வந்து மாணவர்கள் வந்து பேசிய விஷயம் வந்து ரொம்ப சந்தோஷம் தரக்கூடியதா இருந்துச்சு. நம்ம தலைவரை வந்து ரொம்ப புகழ்ந்து பேசியிருந்தாங்க. அவங்க வந்து மழலையா, அதாவது இந்த மாணவர்கள் வந்து சின்ன குழந்தைகள் மாதிரி பேசுறது இல்லாம பேசுறதும் இருக்கு. அதே சமயத்துல நம்மள வந்து சிந்திக்கும் வகையிலையும் வந்து மாணவர்கள் பேசியிருந்தாங்க. அதுல வந்துட்டு குறிப்பா என்ன சொல்லணும் அப்படின்னா, போன விழாவில் வந்துட்டு ஒரு ஆசிரியர் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாருன்னா, தளபதியை பார்த்துட்டு இளைய காமராஜர்னு சொல்லியிருந்தாங்க. ஆமா. அது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் ஏத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது வந்துட்டு எங்க பார்க்கலாம் அப்படின்னா, இன்னைக்கு நடந்த விழாவில் மாணவர்கள் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, போன ஜென்ரேஷன் எங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டிகருக்கு ஒரு காமராஜர் இருந்தாரு, இந்த ஜென்ரேஷனுக்கு எங்களோட காமராஜர் நீங்க தான் அப்படின்றத சொல்றப்போ அதை கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த குழந்தைகள் வந்து நம்ம தலைவர் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. குழந்தைகள்னு சொல்றது அவங்க 10வது 12வது மாணவர்கள் தான் பெரியவர்கள் ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் நாட்டுல அடுத்து அவங்க தான் பேக் போனா இருக்க போறாங்க. ஒண்ணு சொல்லணும், நான் இப்பதான் வரதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். இதே விழால ஒரு குட்டி பையன், விஜய் அப்பா நீங்க தான் வந்துட்டு அடுத்த சிஎம்மா வரணும்னு சொல்லி இருந்திருக்கு. யாரோ அவங்களே தன்னைத்தானே அப்பான்னு சொல்றப்போ ஒரு சின்ன பையன் வந்துட்டு சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதான் நிறைய குழந்தைகள் வந்து அவரை பார்க்கணுன்றதுக்காக வந்து நிறைய படிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம முதல் மதிப்பெண் வந்து நம்ம பள்ளியிலயோ இதுவரையோ எடுத்தா நம்மளால தலைவரை போய் பார்க்க முடியும் அப்படின்றதுக்காகவே படிக்கிறாங்க. எந்த வகையிலாவது கல்வி போதிக்கப்படுது, அதுக்கான மோட்டிவேஷன் கொடுக்க போதுன்னா நல்ல விஷயம் தானே. ஆமா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இவரை பார்த்துடணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேட் ஆகி படிக்கிறதுல ஒரு வெறியா படிச்சா ஒரு சாதிக்கிற ஒரு விஷயத்துல இவர் வந்துட்டு ஒரு ஏதோ ஒரு விதத்துல வந்துட்டு இவர் ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறாருன்றதுல வந்துட்டு நம்ம சொல்லலாம். தமிழகத்துல நிறைய நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வந்திருக்காங்க. ஆனா எல்லா நடிகர்களும் வந்து படிப்பை ஊக்குவிச்சாங்களான்னு கேட்டா எனக்கு தெரியல. ஆனா நம்ம தலைவர் வந்து படிப்பை ஊக்குவிக்கிறது மட்டும் இல்லாம மாணவர்களையும் ஊக்குவிக்கிறார். ஓகேங்களா? அந்த வகையில இந்த விழாவை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நிறைவா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம போன விழாவில் ஒரு ஆசிரியர் பேசியிருந்த மாதிரி இந்த விழாவில் ஒரு ஆசிரியர் ஆகியிருக்க வேண்டியவங்க ஒருத்தவங்க பேசியிருந்தாங்க. ஆமாங்க. என்னன்னா அவங்க வந்து ஆசிரியருக்கான தகுதி தேர்வு எழுதியிருக்காங்க. அவங்க 27வது வயதுலயே இந்த தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சியும் பெற்றுட்டாங்க. ஆமா. ஆனா 27வது வயதுல தேர்ச்சி பெற்றோம் நியமனத்துக்கான ஒரு தேர்வு இருக்கான். அந்த தேர்வை எழுதணும்னு சொல்லிட்டு இப்ப அவங்களுக்கு 40 வயது. கடந்த 13 ஆண்டுகளாக அவங்களுக்கு அந்த வேலை கிடைக்கவே இல்லை. ஆமா, இதுலயும் நடுவில் 3 வாட்டியும் எழுதியும் தேர்ச்சி பெற்றுட்டாங்க. அந்த தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்றும் அவங்களுக்கான வேலை கொடுக்கப்படல. இத்தனைக்கும் அந்த டைம்ல எதிர்கட்சி தலைவரா இருந்து இப்போ ஆளுங்கட்சி தலைவரா, அதாவது இப்ப முதல்வரா இருக்கிறவரு அவங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி கொடுத்துட்டு தான் வந்துட்டு இப்போ முதல்வரா ஆகியிருக்காரு. ஆகி 4 வருஷம் ஆயிடுச்சு. சரிங்களா? என்னன்னா நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு உங்களுக்கான வேலை உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்றைய நாள் வரைக்கும் அவங்களுக்கு அந்த வேலை கிடைக்கல. 4 வருஷமும் ஆயிடுச்சு. இவங்க அந்த வேலை போடுவாங்கன்னு அவங்களோட வருடங்களும் ஓடி போயிடுச்சு. ஒரு என்ன சொல்ல வராங்கன்னா, இப்ப எங்களுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, இதுக்கு அடுத்து வர இளம் ஆசிரியர்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த நியமன தேர்வுன்னு ஒண்ணு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் கிட்ட வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க. பொதுவா வந்து ஒரு விண்ணப்பம் வந்து எப்ப கொடுப்பாங்க, ஒரு அரசு ஊழியர்கிட்டயோ இல்லைன்னா ஆளுங்கட்சி, அதாவது ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர்கிட்ட கொடுப்பாங்க விண்ணப்பம். ஆனா இவங்க வந்து நம்ம தலைவர் வந்து 2026ல வருவாரு, அவர் தான் ஆட்சிக்கு வருவாருன்னு ஒரு நம்பிக்கையோட அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. நம்ம இத சில விஷயங்கள் சொல்லலாம். இப்போ வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்களா, அரசு ஆசிரியர்கள் வந்து அரசு பள்ளி ஆசிரியர்கள் ஊதியம் போடலன்னு சொல்லிட்டு அவ்வளவு போராட்டங்கள் நடந்துச்சு. அப்படி இருக்கும் பட்சத்துல ஆசிரியர் இப்போ வந்து ஒரு பிம்ப அப்பையில இருந்தே கட்டிக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னா, ஆசிரியர்களுக்கு துணை நிக்கிறது வந்துட்டு எப்பயுமே திமுக தான். ஆனா இப்ப வந்து அதை பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சுக்கிட்டே வருது. அந்த நம்பிக்கை வந்து மக்களுக்கு உடைக்கப்பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். நானும் அப்படிதான் நினைக்கிறேன். அதுதான் அதன் விளைவாதான் ஆசிரியர்கள் வந்து இன்னொரு நம்பிக்கையை தேடி போறாங்க. அந்த நம்பிக்கையை தான் இப்ப தாவேக தலைவர் விஜய் அவர்கள் இருந்துட்டு இருக்காரு. ஆமா, ஏன்னா
கடந்த 2 ஆண்டுகளாகவும் பார்த்தாலும் நிறைய ஆசிரியர்கள் வந்தாங்க. இப்போ நடந்துகிட்டு இருக்க விழாலையும் ஆசிரியர்கள் வராங்க. அவங்களோட சப்போர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவர் விஜய் அவர்களுக்கு இருக்கிறப்ப பார்க்குறப்பயே ஆசிரியர்களுக்கான தலைவர் அப்படின்றத பார்த்தா, நம்ம தலைவர் விஜய் சந்தோஷமா அவர்களா இருக்கு. இருக்கிறது அது ரொம்ப வந்து சந்தோஷமா ஒரு இருக்கு. பார்ப்போம். 2026ல வந்து அது வந்துட்டு அவர் வருவாரு. ஆசிரியர்களுக்கான இந்த நியமன தேர்வை ரத்து செய்வார். ரத்து செய்வாருன்னு நம்புவோம். அது மட்டும் இல்லாம குறிப்பா என்ன பார்க்க வேண்டியது ஒண்ணு இருக்கு அப்படின்னா, 3 நாளைக்கு நடந்த அதே விழால வந்துட்டு தலைவர் விஜய் அவர்கள் வந்துட்டு ஒரு ஸ்பீச் கொடுத்திருந்திருப்பாரு. நீட் மட்டுமே உலகம் இல்ல அப்படின்ற மாரி. அது கொஞ்சம் பேசும் பொருளாவும் இருந்தது. ஆமா. அதே வந்துட்டு இந்த விழால என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மாணவி வந்துட்டு சொல்றாங்க, தலைவர் நீட் பத்தின ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. நீட் மட்டுமே உலகம் இல்லன்னு சொல்லியிருந்தாரு. அது எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப மோட்டிவேஷனா மோட்டிவேட்டிங்கா இருந்துச்சு. இருந்துச்சு. அதாவது அத மட்டுமே நினைச்சு வருத்தப்படாம, ம். இன்னும் நெறைய இருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்ற அவங்க பேசுனது அப்படிதான் இருந்துச்சு. ஆமா, மத்த விஷயம்லாம் இருக்கு அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்ட மாரி பேசுனாங்க. ஆமா. அத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம தலைவர் என்ன சொன்னாரு, நான் வந்துட்டு இது செட்டிங் பண்ணி கூட்டு வரலப்பா அப்படின்னும் சொல்லியிருந்தாரு. சொல்லியிருந்தாரு. நிறைய அத பேர் பார்க்கும்போது வந்துட்டு செட் பண்ணி 200 கொடுத்து கூட்டு வருவாங்க. ஆமா. நம்ம தலைவரும் நம்ம கட்சியும் அப்படி கிடையாது. நியாயமா இருக்கிற உண்மைய சொல்லிட்டாங்க. ஆமா. இதுக்கான நம்ம போன வீடியோலாம் பேசியிருப்போம். ஆதவ அர்ஜுனா அவர்களையும் இருக்கிற உண்மைய உண்மையாவே பேசியிருந்தாரு. ஆமா. ஸோ So, மொத்தமா பார்த்தீங்கன்னா, தாவேக்கா அப்படின்னா ஒரு டீசென்ட் பொலிட்டிக்ஸ் பண்ற ஒரு அரசியல் உண்மைகளையே கட்சி. பேசுறோம். எந்த காரணத்திலயும் தவறுகளையும் ஏத்துப்போம். நம்ம பேசுறதுல உண்மை இருக்கும் அப்படின்றத நிரூபணம் பண்றாங்க இந்த இடங்கள்ல. ஆமா. நல்ல விஷயம் நடக்கிறப்போ அது கெடுக்கிற மாதிரி ஒரு கெட்ட விஷயமும் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இல்ல. ஒரு ஒரு ரொம்ப ஒரு கேடுகெட்ட விஷயம்னே சொல்லலாம் அத. ஆமா, ஆமா. அப்படி ஒருத்தர் பண்ணி வச்சிருக்காரு. ம். யாரு? தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் வந்துட்டு ஒண்ணு பேசியிருக்காரு. என்ன பேசியிருந்தாருன்னு கேட்டிங்களா? நம்ம அந்த விஷயத்த வந்து நம்ம வாயால அந்த மாரி ஒரு நாகரிகம் அற்ற செயல வந்து நம்ம சொல்ல வேணாம். அந்த காணொளி காணொலிய போடுறோம். போட்டுருவோம். அது மக்கள் மக்கள் பார்த்துக்கிட்டோம். பார்த்துக்கிட்டோம். 2 கிராம் பரிசு கொடுத்த உடனே நம்ம முட்டா பையன், நான் நடிகனை குறை சொல்ல மாட்டேன், ஒரு வயசு பொண்ணை கூட்டு போறான். நாளைக்கு ஒரு 3 மாசம் கழிச்சு +2 முடிச்சு டிகிரி முடிச்சு போய் கல்லூரி பெண்களை கூட்டு போறான். அறிவு வேணாம் தமிழனுக்கு? அவன் பெத்து வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணு, நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண்ணு, அப்பா இருக்கலாம், ஆத்தா இருக்கலாம், ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிகையாளர்களை கட்டி பிடிச்சி கொடுக்கறது அனுமதிக்கிற என்ன ஈன பிறவி? தமிழுடைய பிறவியா இது? காணொளியை பார்க்கும்போது மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னன்னா ஒரு நாகரிகமற்ற செயல். அதுல வந்து மாணவர்களை வந்து இந்த விழாவுக்கு கொண்டு வந்து கல்வியை ஊக்குவிக்கும் வகையில தான் தலைவர் வந்து இந்த விழாவை ஏற்பாடு பண்ணி இதை இத்தனை வருஷங்களா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆமா. இத ஒரு கீழ்த்தரமான எண்ணத்தினுடைய, ஏன்னா இது வந்து வெறும் வார்த்தைகளா வந்திருக்காது. ஒருத்தரோட எண்ணம் எந்த அளவுக்கு இருக்கிறப்போ தான் இந்த மாதிரி வார்த்தைகள் வார்த்தைகள்ல வெளில வரும். வரும். ஏன்னா இது ரொம்ப மோசமான எண்ணம், கேடுகெட்ட எண்ணம். எப்படி ம். சொல்றது? ஒரு மாணவர்களை வந்து இந்த மாதிரி இழிவா காசுக்காக இது பண்றாங்க, அதுக்காக தான் அப்படின்ற பெற்றோர்கள் கொண்டு போறாங்கன்னு சொல்ற வார்த்தைகள் வந்து எந்த வகையிலுமே ம். நாகரிகமற்ற செயலும் கூட. அது மட்டும் இல்லாம அது வந்துட்டு அப்படி பண்றவங்க வந்துட்டு தமிழனா அப்படின்னு கேக்குறேன். ஒரு தமிழன்னா நாகரிகம் தெரிஞ்சுதான் எல்லாமே சபை இருப்பாரு. நாகரிகம், சபை ஏழை நாகரிகம். நாகரிகம்லாம் தெரியும். அது தெரிஞ்சு அவரு பேசினாரா? அப்ப அவரே வந்து அவர் கருத்துக்கு முரண்பட்டு தானே பேசுறாரு. ஆமா. இவர் வந்து பேசுறதுக்கான எந்த தகுதியும் அவருக்கு கிடையாது. ஏன்னா அவரே வந்து எந்த ஒரு நாகரிகம் இல்லாமல் தான் பண்ணியிருக்காரு. ஆனா அந்த விழாவுக்கு சென்ற பெற்றோர்களையும் மாணவர்களையும் ஒரு சீப்பான டோன்ல, ஒரு ம். மோசமான டோன்ல அவங்கள வசைப்பாடுறாரு. இதெல்லாம் எதுக்காக இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. இது வந்துட்டு ஆளுங்கட்சியான திமுக கிட்ட வந்துட்டு ஒரு நல்ல பேர் வாங்குறதுக்காக ஒரு அரசியல் கொள்கையில பத்தி நீங்க விமர்சிக்கலாம். கண்டிப்பா. அதுவும் ரொம்ப ஒரு மாணவர்களையும் அவங்களோட பெற்றோர்களையும் ரொம்ப தனியா வந்துட்டு தாக்குறது தாக்குறது வந்து ரொம்ப தவறு. அவர் வந்து இத்தனைக்கும் ஆளுங்கட்சி கூட்டணியில இருக்கக்கூடிய பதவியில இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ. ஆமா. அப்படியாப்பட்டவர் இந்த மாதிரி விஷயத்த சொல்றாருன்றது ம். எந்த வகையில நியாயம் தெரியல. மக்களுக்கு தான் வந்து அது சாட்சி. மக்கள் அவங்க தான் யோசிக்கணும். இந்த யோசிக்கணும். மாதிரி ஒரு அரசியல் தலைவர் தலைவர் வந்து வந்து தேர்ந்தெடுக்கணுமா அப்படின்னு. ஆமா, கண்டிப்பா. இதுல இருந்தே தெரியுதுங்களா? இவர் பேசிய பேச்சுல இருந்தே நமக்கு தெரியுது. என்னன்னா, நம்ம தலைவர் நடத்திய இந்த கல்வி விருது வழங்கும் விழா வந்து எத்தனை பேர் கண்ணை உறுத்தி இருக்குது. ஆமா. இப்போ வந்து இந்த மாணவர்கள் தான் நாளைய மாணவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலைவர் விஜய் அவர்கள் தான் வந்துட்டு நாளைய ஃபியூச்சர் பாலிடிக்ஸ் ஹீரோ ஹீரோ, அப்படின்னு அவர் தான் முதலமைச்சர் எல்லாம் சொன்னதுக்காக இது ஏத்துக்க முடியல அவங்களால. ஏத்துக்க முடியாம அந்த மனக்குமுறல்கள் தான் இப்படி வெளிய வருது. அது நாகரிகமா வந்தா கூட பரவாயில்லையே, இவ்வளவு கேவலமாலாம் வர தேவையில்ல இல்லையா? ம். அதுதானே நம்மளோட ஆதங்கமே. ஆமா. இதனை தொடர்ந்து வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா, முன்னாள்
நாம் தமிழர் கட்சி நிர்வாகி வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்க கேட்டிங்களா? ஒவ்வொரு முறையும் தேர்தலை பற்றி ஒரு யூகம் பண்ண முடியும். இப்போ 2021 தேர்தலாக இருக்கட்டும், இல்லை 16 தேர்தலாக இருக்கட்டும், அப்போ இருக்கிற கட்சிகள் தான் இருந்தாங்க. ஸோ அதனால் ஒரு ஒரு நம்ம யோசித்து சொல்லிட முடியும், ஒரு அனுமானிச்சிட முடியும். ஆனால் இப்போ இருக்கிற அரசியல் சூழல் வந்து ஒரு அனுமானித்து சொல்ல முடியாத சூழல் தான் நிலவுது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. மக்களும் ஒரு பெரிய பாதிக்கப்பட்ட சூழல் இருக்கிறதுனால எப்போ என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய தாக்கம் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இப்போது மரியாதைக்குரிய அண்ணன் விஜய் அவர்களுக்கு ஒரு இளைஞர்கள் மத்தியில், குறிப்பாக பெண்கள் மத்தியில் நிறைய செல்வாக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம தலைவருடைய அரசியல் வருகை வந்து ஒரு கட்சியா மட்டும் இல்லாம மொத்த தமிழக அரசியல்லையே ஒரு முக்கிய இதுவாயிடுச்சு இல்லையா? ஒரு தடம் பதிக்கிற மாதிரி ஒரு ஓப்பனிங் தான் அவருக்கு. மக்கள் வரும்போது இவ்வளவு கூட்ட மக்கள் வந்து எல்லா இடங்கள்லையும் அவருக்கு சப்போர்ட்டை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம மக்களுக்கு ஆளுங்கட்சியின் மீது இருக்கக்கூடிய அதிருப்தியும் கூட இதுக்கு ஒரு கூடுதல் காரணமா இருக்கலாம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, மக்களுக்கு வந்து ஒரு மாற்றம் தேவைப்படுது இந்த தமிழக அரசியல்ல, தமிழ்நாட்டு அரசியல்ல. அந்த மாற்றத்துக்கான முகமா தாவைக்க தலைவர் விஜய் தான் இருக்காருன்றது மக்களும் நம்புறாங்க. காளியம்மாளும் அதான் நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இளைஞர்களோட செல்வாக்கு வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ரொம்ப அதிகமாகவும் இருக்கு. அவரோட தாக்கமும் அடுத்த ஆண்டு வரப்போற தேர்தலையும் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா கண்டிப்பா இதை நம்மளும் நம்புறோம். நண்பா, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, போன வாரம் வந்து ஒரு சோகத்துக்குரிய செய்தி என்னன்னா, வியாசார்பாடி சைட்ல ஒரு தீ விபத்து நடந்துச்சு. 20க்கும் மேற்பட்ட வீடுகள் வந்து எரிஞ்சு போச்சு, நாசமா போச்சு. மக்கள் வந்து ரொம்ப துயரத்துல இருந்தாங்க. அங்க வந்து அந்த துயரத்துல வந்து தாவைக்கா உறுப்பினர்கள் வந்து சென்று, நிர்வாகிகளும் சென்று உதவிகள் பண்ணும்போது காவல்துறையினர் வந்து தடியடியெல்லாம் நடத்தினாங்க. ஓகேங்களா? இப்படிலாம் பண்ணிட்டு இப்போ ஒரு வீடியோ இருக்கு, நான் அதை காமிக்கிறேன். இதை பார்க்கும்போது உங்களோட ஆதங்கத்தை பாருங்க. நேற்றைய தினத்துல வந்து ரொம்ப கடும் மழை வந்து நம்ம சென்னையில் பெஞ்சது இல்லையா? இதுல வந்து இந்த வீடியோல பார்த்தது வந்து அங்க நடந்த சம்பவம் தான். இந்த வியாசார்பாடியில வந்து அந்த எரிஞ்சு போன வீட்டுல இருந்தவங்க இப்போ தங்க இடம் இல்லாம சாலைகள்ல ஒரு கோணியோ தார்ப்பையோ கட்டிட்டு அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த அரசு அவங்களுக்கு தற்காலிகமா தங்குறதுக்கு கூட எந்த ஒரு வசதியும் பண்ணி தரலன்றதுதான் ரொம்ப ஆதங்கத்தை தரக்கூடிய விஷயமாவும் இருக்கு, வருத்தத்தை தரக்கூடிய விஷயமாவும் இருக்கு. இப்போ இதெல்லாம் இப்படியாப்பட்ட நிறைய நல்ல விஷயங்களும் நம்ம பேசணும், தீய விஷயங்களையும் அங்க இருக்க குறைகளையும் பத்தி சுட்டி காட்டணும். அப்படி இருக்கும்போது இந்த ஊடகங்கள் என்ன பண்ணுதுன்னே தெரியல. பொய்களை மட்டுமே பரப்புறது அவங்களோட முழு நேர வேலையா இருக்கு. நேற்று நியூஸ்ல பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை கவர் பண்ணலன்னு நான் நினைக்கிறேன். எங்கேயுமே வரல இல்லையா? ஃபுல்லா அவங்க ஃபோக்கஸ் ஃபுல்லா நேற்று ஆர்சிபி ஜெயிச்சதுல அங்கதான் இருந்திருக்கும். அதான் விளையாட்டு செய்தியில மட்டும் தான் அவங்க கவனம் இருக்கு அப்படின்னா, அப்போ நம்ம உண்மையை சொல்றதுக்கு யார் இருக்கா அப்படின்னு கேட்டா, நம்ம கட்சியும் தாவைக்கா வந்து உண்மைகளை பேசும். இந்த சேனல் மூலமா மக்களுக்கு உண்மைகளை நம்ம கொண்டு வந்து சேர்க்க போறோம் இனிமே. ஓகேயா?